சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 89:21. என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 1992ஆம் ஆண்டு என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தது உண்மையா என்கிற ஒரு சந்தேகம் என் மனதிலே எழும்பினது. ஏனென்றால் நான் ஊழியத்திற்கு வரும்பொழுது ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தோடு நான் வரவில்லை. ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டாலும் ஊழியத்திற்காக வேதாகம பள்ளிக்கு நான் இழுத்து தான் செல்லப்பட்டேனே தவிர மனமுகந்து நான் போகவில்லை. ஆனால் அந்த வேதாகம பள்ளியின் படிக்கிற நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு இடைபட ஊழியத்தை குறித்த நேசமும் பாரமும் எனக்கு உண்டானது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்னுடைய பெற்றோர்கள் நிர்பந்தம் செய்தது நிமித்தம் நான் வந்தேனா, அல்லது சில ஊழியர்களுடைய சிரசிலே கரத்தை வைத்து இந்த கனமான ஊழியத்திற்கு நான் உன்னை தாயின் கருவிலே வேறு பிரித்திருக்கிறேன் என்று தீர்க்க தரிசனம் சொன்னது நிமித்தம் வந்தேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது உமக்கு ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன், அதுவும் நீர் அழைத்தால் நான் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாலிப பிராயத்தை உமக்கு கொடுக்க போகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்க போகிறேன். உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக எத்தனையோ தியாகங்கள் செய்ய வேண்டியது வரலாம், எவ்வளவோ அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியது வரலாம். நிந்தனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் மன உறுதியுடன் முன்னே வைத்த காலை அல்லது கலப்பையின் மேல் கை வைத்துவிட்டு நான் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆகையால் நீர் என்னை அழைத்தால் இந்த ஊழியத்திற்கு வருகிறேன் என்று 3 நாட்கள் பகலாக உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன். 3ஆம் நாள் இரவு ஆண்டவர் மிக தெளிவாக என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஆண்டவருடைய குரலை நான் கேட்கிறேன். வானத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த தரிசனம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மனிதருடைய இந்த முழங்கால் அளவு ஒரு கை, ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு கை, ஒரு அக்கினி மயமான ஒரு கரம், நீட்டப்பட்ட ஒரு கரம் அந்த தரிசனத்தில் நான் பார்க்கிறேன். என் பெயரை சொல்லி, ஆபிரகாம், இங்கிருந்து உன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொண்டு போ என்று ஒரு பசுமை நிறைந்த ஒரு மலை அந்த கரம் காட்டுகிறது. அன்றுதான் என்னுடைய ஊழியத்தை நான் உறுதி செய்தேன். கர்த்தர் என்னை ஒரு மேய்ப்பனுடைய ஊழியத்திற்காக ஆடுகளுக்கு உணவளிக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்தார் என்று நான் உறுதி செய்து கொண்டேன். 1992ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஏறத்தாழ 34 ஆண்டு காலங்கள் உருண்டோடியது. அந்த நீட்டப்பட்ட கரம் இன்றும் என் கண்களுக்கு முன்பாக பசுமையாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கரம் என்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. அந்த கரம் என்னை ஒரு நாளும் வெட்கப்பட விடவில்லை. அந்த கரம் என்னை வாழ வைத்திருக்கிறது. அந்த கரத்தை நம்பி வந்தேன். அந்த கரம் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு விலகவில்லை. இங்கு சங்கீதக்காரனாகி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளை அங்கும் இங்கும் ஓடினா அதிலிருந்து ஒருத்தர் வந்து அந்த பிள்ளையினுடைய கரத்தை இறுக பிடிப்பாங்க. யார் பிடிப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்று அந்த பிள்ளையினுடைய பெற்றோராக இருக்கும், அல்லது இரத்த சம்பந்தமான உறவாக இருக்கும். யாரோ ஒருவர் வந்து கையை பிடிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளையின் மீது யாருக்கு அதிக உரிமை இருக்கிறதோ அவர்கள்தான் வந்து கையை பிடிப்பார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு
இந்த சீயோன் சபையின் மீது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு அதிக உரிமை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உங்களை உறுதியா பிடிக்கும். கர்த்தருடைய கரம் உங்களை ஒரு நாள் விட்டு விலகாது. அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது, என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும், என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும். ஏன் இப்படி தாவீதை பார்த்து சொன்னார்? தாவீதுடைய பின்னணி என்ன? சற்று யோசித்து பாருங்கள். சில குறிப்பு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் ஜூபிலின் ஜோசப் என்று சொல்லக்கூடியவர் வேத ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர், அல்லது எபிரேய மொழிகள் அந்த ரபிமாரோடு தொடர்பு கொண்ட ஒரு நல்ல தேவதாசராகியால் இந்த வேதத்தினுடைய பின்னணியெல்லாம் பகுத்து போதிக்கிற அந்த தேவ ஊழியர் ஒரு கொட்டேஷன் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஈசாயின் பிள்ளைகளில் ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ போ என்று சாமுவேலுக்கு சொல்லும் பொழுது சாமுவேல் ஈசாயின் இடத்துல சொல்லுகிறார், உன் பிள்ளைகளெல்லாம் இங்கே கொண்டு வா. வரிசையாக அவருடைய பிள்ளைகளெல்லாம் வந்து நின்றார்கள். முதல் பிள்ளை சாமுவேல் பார்க்கும்போதே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று கரத்தை வைக்க போகும் பொழுது கர்த்தர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீ தோற்றத்தை பார்க்க வேண்டாம், உருவத்தை பார்க்க வேண்டாம், ஆனால் நான் நேசிக்கிற ஒருவன் அங்கே இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஒருவேளை உயரம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு யுத்த தோற்றம் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு ராஜரீக அந்த கணம் அவனுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் இருதயத்தில் இடம் பிடித்தவன், அவனுடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று தாவீதையே அவர் குறிப்பிட்டார். நீங்கள் அந்த 1 சாமுவேல் 16:11 வாசிக்கும் பொழுது அந்த சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறான். அப்படியானால் தாவீதை தவிர்த்து மற்ற எல்லா பிள்ளைகளும் 7 பிள்ளைகள் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அவருடைய தகப்பன். ஏன் தாவீதை தவிர்த்து விட்டார்கள் என்று சொல்லப்போனால், அந்த தாவீது மீது தகப்பனுக்கு ஒரு நேசம் இல்லை என்று சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. ஏன் நேசம் இல்லையா என்று சொன்னால், 7 பிள்ளைகள் பிறந்தது. இந்த ஈசாய் என்கிற மனிதன் யார் என்று சொன்னால், போவாசனுடைய மகனாகிய ஓபேத்தினுடைய மகன், அதாவது போவாசனுடைய பேரன், ஒரே பேரன். போவாஸ் சாதாரணமானவர் அல்ல, செல்வ செழிப்புள்ளவர், பணக்காரர், திரளான ஆசைகள் இருந்தாலும், திரளான வேலைக்காரர்கள் இருந்தாலும், ஒரே ஒரு பேரன். அவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும். அவன் சனகரிப்பினுடைய தலைவனாக அந்த நாளிலே செயல்பட்டானான். சனகரிப்பு சங்கத்தினுடைய தலைவனாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது இந்த போவாஸ் வம்சத்தில் வந்தவன் போவாஸ் ஒரு மோவாபிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினபடினால் இவன் ஒரு யூதனா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த தலைமை பொறுப்பிலிருந்து அவனை என்ன செய்து விட்டார்களாம், கீழே இறக்கி விட்டார்களாம். இப்போ இந்த ஈசாய்க்கு மனவேதனை, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? அந்த ஊரில் அவனுக்கு ஒரு பெரிய கணம், தலைவனுங்கிற அந்தஸ்து போய்விட்டது. ஆகையால் அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து இவன் ஒரு புறஜாதி வம்சத்திலிருந்து வந்தபடியால் அந்த மனைவியை என்ன செய்து விட்டார்களாம், பிரித்து விட்டார்களாம். அது அந்த ஊழியர் சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 1:18 யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்ற ஒரு வரி நம்ம வாசிக்கிறோம். அந்த யாசேரின் புத்தகம் பைபிளில் இல்லை, தள்ளுபடி ஆகமங்களிலும் இல்லை. ஆனால் அந்த தள்ளுபடி ஆகமங்களிலோ பைபிளில் இல்லாத ஒரு புத்தகத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அதை கனப்படுத்துகிறார் என்று தான் பொருள். இப்படி அந்த சரித்திர புத்தகத்தில் இருக்கிற குறிப்பின் பிரகாரம் கோபத்தில் இந்த ஈசா என்ன செய்தாராம், ஒரு புறஜாதியான பெண்ணை விவாகம் பண்ணி இந்த யூதர்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய மனைவியினுடைய வேலைக்காரியை என்ன செய்தான், திருமணத்திற்காக பேசினானா. அப்பொழுது அந்த மனைவியினுடைய வேலைக்காரி ஈசாயினுடைய மனைவியிடத்தில் போய் சொன்னாலாம், இதே மாதிரி என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய கணவன்,
நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது மனைவி என்ன செய்தால், பிரிந்திருக்கிற மனைவி மாறு வேஷத்தில் அந்த அடிமையினுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த யூத கலாச்சாரத்தின் பிறகு முகத்தை மூடி இருப்பார்கள். அந்த மூடி அன்று இரவு தான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த இரவில் வேலைக்காரியை போல தன் கணவனையே என்ன செய்தார், திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் செய்து கொண்டதிலிருந்து பிறந்தது தான் தாவீது. பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னை என் மனைவி ஏமாத்திட்டா, நான் மற்றவர்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இவ என்னை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி அந்த பிள்ளையை தாம் பிள்ளையாக ஈசாய் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அந்த பிள்ளையை ஒரு அடிமையைப் போலவே பிறந்ததிலிருந்து நடத்தினானாம். பிள்ளைகளுடைய கணக்கில் வராமல், வேலைக்காரருடைய கணக்கிலும் வராமல், ஒரு அடிமையாகவே அந்த ஈசாய் அவனை நடத்தினானாம். ஆகையால் தான் சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 22ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பிலே நான் விழுந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர்தான் என் தேவனாய் இருக்கிறேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முரல். வேறொரு மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னைக்கு தாயின் கருவிலிருந்து வெளியே வந்தேனோ நான் பக்கமாய் தூக்கி வீசப்பட்டேன், என்னை அரவணைக்க யாரும் இல்லை, அள்ளி தூக்கி அன்போடு கொஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று அங்கு தாவீது புலம்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பனும் அவருடைய தாயும் அவனை அரவணைக்க முடியும். ஏனென்றால் ஈசாயினுடைய மனைவி கணவனுடைய பேச்சை தான் கேட்கணும். அதனால் அவளால் மீற முடியல, பெற்றெடுத்த தாய் கூட மீற முடியல. 27ஆம் சங்கீதத்தில் தாவீது 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ தகப்பனும் தாயும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில்தான் காணப்பட்டது. அடுத்தது சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது மட்டும்தான் ஆடு மேய்க்க போயிருந்தான். அவனுடைய மூத்த 3 சகோதரர்கள் இராணுவத்தில் இருந்தார்கள். மற்ற சகோதரர்களும் தகப்பனோடு இருந்தார்கள். ஆனால் இவன் மாத்திரம்தான் ஆடு மேய்க்க போயிருந்தான். அதுவும் இவன் எப்படிப்பட்ட இடங்களில் ஆடு மேய்ச்சான்னு தெரியுமா? சிங்கம், கரடி, இப்படி ஆபத்து நிறைந்த இடத்துல. அந்த ஈசாய்க்கு என்ன கோபம்னா, இவன் எப்படியாவது செத்து போகட்டும். ஆனால் தாவீது சொல்றார், கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார், கர்த்தரோ என்னை கைவிடாமல் பார்த்து கொண்டார். சிங்கம் வந்தாலும் சிங்கத்தை ஜெயிக்க பலன் தந்தார், கரடி வந்தாலும் கரடியை ஜெயிக்க எனக்கு பலன் தந்தார். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை தாவீது சொல்றார், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் தாயின் பிள்ளைகள் தான், என் சகோதரர்கள் தான், ஆனால் அவங்க மத்தியில் நான் என்னவா மாறினேன்? வேற்று மனுஷனாய், அந்நியனாய் மாறினேன். அடிமைகளை அந்த நாட்களில் கடுமையாய் நடத்தும் பொழுது கால் என்று சொல்லக்கூடிய கசப்பு நிறைந்த ஒரு கீரையை அரைச்சி கொடுப்பார்களாம். அந்த கீரையை குடிக்கும்போது ஏண்டா வாழ்கிறோங்கிற எண்ணம் வருகிற அளவுக்கு அந்த இரவு முழுவதும் வயிற்று எரிச்சலினாலும் வயிற்று வலியினாலும் அவன் படுக்கையிலே கண்ணீரிலே அநேக ராஜாமங்கள் கழித்ததாக வேதம் சொல்லுகிறது. 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஒரு அடிமையாக தன்னுடைய சொந்த தாயும் தகப்பனும் குடும்பத்தாரும் அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், அவனோடு என் கை உறுதியாயிருக்கும். இந்த அருமையான இந்த வருடத்தின் முதல் நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா? மற்றவர்களின் சுய லாபத்திற்காக உங்களை ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அப்படிப்பட்ட தாவீதுகளைப் போல நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் உங்களை உயர்த்தும். சிங்காசனத்தில் உங்களை கொண்டு போய் அமர்த்தும். ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்னால் நிற்கும் போது, சிங்கத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது, கரடிக்கு முன்னால் நிற்கும் பொழுது தாவீது ஏமாத்திரம். தாவீதை அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியிலிருந்து மீட்டது தாவீதுடைய பலம் அல்ல,
கர்த்தருடைய கரம் அவனோடு உறுதியாய் இருந்தது. இந்த அருமையான அதிகால வேளையில கர்த்தருடைய கரம் உங்களோடு உறுதியாய் இருக்கும். தகப்பனும் தாயும் உங்களையும் என்னையும் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் சுய லாபத்துக்காய் கைவிட்டாலும், கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கரம் உங்களோடு இருக்கும். கரங்களை வைத்து ஒரு ஆளையிலே சொல்லலாமா? தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தாவீதோடு கர்த்தருடைய கரம் உறுதியாய் இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவனுடைய தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் அந்த பெத்லகேம் அருகே வரும்போது அவள் நிறை மாச கர்ப்பிணியாய் இருந்தாள். அந்த வனாந்தர பாதையில் அவளுக்கு பிரசவம் பார்க்கக்கூட போதிய வசதியற்ற ஒரு சூழ்நிலையில், எப்படி ஆகிலும் நம்முடைய தேசத்துக்குள்ளே போயிடலாம், அங்கே மருத்துவச்சிகள் இருக்கிறார்கள், நம்மை பராமரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொள்வார்கள் என்ற ஆவலோட கஷ்டப்பட்டு பெத்லகேமுக்கு உள்ளே வர முடியல. அருகாமையில் வரும்போது பிரசவ வேதனை. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் நன்றாக தெரியும் பிரசவ வேதனை எவ்வளவோ கொடுமை என்று. அந்த பிரசவ வேதனையில் அவள் கடும் வேதனை என்று வேதம் சொல்லுகிறது. கடும் வேதனை உண்டாயிற்று. அந்த வேதனை நிமித்தம் அவளுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குழந்தை பெற்றவுடன் அவள் சாக போகிற அந்த குழந்தைய பார்க்குறா. எப்படி பார்க்குறா தெரியுமா? நீ என்னை எவ்வளவு வேதனைப்படுத்திட்ட. இந்த வனாந்திரத்தில் நான் கஷ்டப்பட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அது மத்தியில் எனக்கு கடும் வயிற்று வேதனை, என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினதுனால இப்போ நான் சாக போகிறேன். நான் போகும் பொழுது உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், பெனோனி. அப்படின்னா வருத்தத்தை உண்டாக்குற மகன். ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த அவருடைய தகப்பன், இல்லை, இவன் வருத்தத்தை உண்டாக்குறவன் அல்ல, இவன் வலது கையின் மகன் என்று சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிற இரண்டாவது காரியம், பெற்றோர்களின் பார்வையில் துக்கத்தின் பிள்ளைகளை இந்த நாட்களில் தேவன் தம்முடைய கரத்தினால் உயர்த்துவார். சில பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு துக்கமாக இருக்கும். எனக்கு இருக்கிற 2-3 பிள்ளைங்க, அதில் இந்த பையன் மட்டும் சரியில்லாமல் இருக்கான் பாஸ்டர், அவன் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. அவன் சபைக்கே வரமாட்டான், அவன் இஷ்டமாக அவன் வாழ்கிறான், அவன் சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்க. இந்த சின்ன வயசில் குடிப்பழக்கம், ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அவனுக்கு படிப்பு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, அவன் எதிர்காலம் எப்படி தான் இருக்குமோ தெரியல, ஜெபம் பண்ணுங்க.
வேலை கிடைக்கல, படித்து வீட்டிலேயே இருக்கிறான், வேலை கிடைக்கல. அவன் எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக இல்லை. அவன் எப்படி தான் தான் வாழ்க்கையை நடத்த போகிறான்னு தெரியல. ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த தாய்க்கும் அல்லது தகப்பனுக்கும் துக்கம். எனக்கு எல்லாம் இருக்குது பாஸ்டர், ஆனால் அந்த பிள்ளைகளை நினைக்கும் போது தான் துக்கம். ஒருவேளை இந்த ராகேலை போல நீங்கள் பிள்ளைகளை குறித்து துக்கப்படுறீங்களா? இன்றைக்கி யாக்கோபுக்கு கத்தர் கொடுத்த வெளிச்சத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். எந்த பிள்ளையை குறித்து நீங்கள் துக்கப்படுறீங்களோ அந்த பிள்ளை வலது கரத்தின் பிள்ளையாய் இருக்கும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு யோசேப்பின் மேலே தான் நம்பிக்கை. அந்த நல்ல யோசேப்பு கூட ஒரு நாள் யாக்கோபை விட்டு பிரிய வேண்டிய சூழல் வரும் பொழுது யார் வலதுகரமாக இருந்ததுன்னா இந்த பென்யமீன் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கத்தர் அவருடைய கரத்தினால் நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் உறுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேசை குறித்து அவருடைய தாய் சொல்லுகிறார், நான் துக்கத்தோடு அவளை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். துக்கத்தின் மகன், நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று 1 நாளாகவும் 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாபேஸ் என்ன செய்தாராம்? வளர்ந்து அவர் ஜெபிக்கிறாராம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் தாய் என்னை துக்கமாய் பார்க்கிறார், துக்கத்தின் பிள்ளை என்று பெயரிட்டாள். ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக, என் எல்லையை பெரிதாக்குவீராக, உமது கரம் என்னோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் யாபேசோடு இருந்தபடியினாலே அவன் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார், அவன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். கர்த்தருடைய கரம் யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கினதை போல இந்த அருமையான கால வேளையில உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் விசாலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல் இருப்ப, கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை குறித்து நீங்கள் சாபம் விட வேண்டாம். அந்த பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. எந்த பிள்ளைக்காக நீங்கள் அதிக கவலைப்படுறீங்களோ கர்த்தருடைய நாமத்தினால் அறிவிக்கிறேன், அந்த பிள்ளை உங்களுக்கு ஒரு வலதுகரத்தின் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த பிள்ளையின் மீது கர்த்தருடைய கரம் இருப்பதாக. அல்லேலூயா. ஃபாதர் அழகான பாடல்கள் எழுதியிருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, கர்த்தருடைய கரம் என் மேலேங்க, நான் கடுகளும் கவலைப்பட மாட்டேங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் என் பிள்ளை மேலே இருக்குது, கர்த்தருடைய கரம் என் கணவன் மேலே இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மனைவி மேலே இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது. நான் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. என் கரம் அவனோடு உறுதியாக இருக்கமா. கர்த்தருடைய கரம் நம்மளை மார்போடு அணைக்கும். ஹல்லேலூயா. தாலாட்டுவா என்ன சீராட்டுவா, தாலாட்டுவா என்ன சீராட்டுவா, வாலாக்காமல் என்ன தலையாக்குவா, வாலாக்காமல் அவர் தலையாக்குவார். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கையின்படி கர்த்தர் மாற்றுவார். என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். பலவீனனா இருக்கிறானா? பலவீனனா உங்கள் மக இருக்கிறாளா? ஐயோ அவருடைய பலவீனம், அது நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ சொன்னாலும் அந்த பலவீனம் அவளை விட்டு போகலை, அவனை விட்டு போகலைங்கிற துக்கம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம்
பயமில்லை. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கரம் என் மேலங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல கலவும் உறுதியாய் இருப்பதாக. கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவா தாலாட்டிடுவா, எதிரி வந்தா எத்திடுவா. ஊட்டிடுவா தாலாட்டிடுவா, எதிரி வந்தா எத்திடுவா. கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவும் பயமில்லை. சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் கரம் என் பிள்ளைங்க மேல, என் கணவன் மேல, என் மனைவி மேல, என் குடும்பத்தின் மேல என் மேலங்க. கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. கர்த்தர் கரம் என் மேலங்க. விசுவாசமா சொல்லுங்க. கடுகளவும் பயமில்லைங்க. ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. கரம் என் மேலங்க. கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல் இருக்கும். மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் லோத்தின் சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனுஷருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். லோத்தினுடைய வீட்டுக்கு விரோதமாக வாசலில் திரளான ஜனங்கள் கூடி லோத்துவை எள்ளி நகையாடுறாங்க. ஒரு அடிமையாக பார்க்குறாங்க, ஒரு அந்நியனாக பார்க்குறாங்க, அற்பமாக பார்க்குறாங்க, அவனை அவதூறாக பேசுகிறாங்க. அப்பொழுது ஒரு கரம் வெளியே வருகிறது. அல்லேலூயா. ஒரு கரம் வெளியே வருகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒரு கரத்தை நீட்டி வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கரம் வந்துச்சுங்க. லோத்தை உள்ளே இழுத்துச்சு. அந்த கரம் லோத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அந்த கரத்தை யாரெல்லாம் பார்த்தாங்களோ, லோத்தை அழிக்கணும்னு நினச்சவங்க, லோத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சவங்க, அவங்க கண்ணெல்லாம் குருடா மாறிடுச்சு. அவங்க கண்ணெல்லாம் என்னவா மாறிடுச்சு? இப்போ லோத்து வீட்டுக்குள்ளே வரணும் தான் அவங்க முயற்சி செய்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, லோத்துனுடைய வாசலை தேடி தேடி என்ன பண்ணாங்களாம்? அழுத்து போனார்களாம். சொல்லுங்க, எல்லாரும் தேடி அழுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு உங்க வாசலுக்குள்ள உங்களுக்கு தீங்கு செய்ய வருகிறவர்களை கர்த்தர் குருட்டாட்டம் பண்ண வைப்பாரு. உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் தேடி 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 அலைஞ்சி 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 அழுத்து போவார்கள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்கு தீங்கு செய்ய வருகிறவர்கள் அழுத்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார். இந்த வருடம் முழுவதும், உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. லோத்துக்கே தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவருடைய கரமா இவ்வளோ வல்லமையான கரம். உங்களுக்கே தெரியாது. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தை இன்னைக்கு பார்வோன் பார்க்க போகிறார்கள், மோவாபியர்கள் பார்க்க போகிறார்கள், சோதோம் கொமோரா உள்ளவர்கள் பார்க்க போகிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பார்க்க போகிறார்கள்.
நேற்று வரையிலும் உங்களுக்கு தீங்கு செய்தவங்க தீவிரமாக வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சவாலாக சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கிறேன். பிசாசு உங்களுக்கு தீங்கு செய்ய வரும் பொழுது அவன் உங்களை தொட முடியாதபடி அழுத்து 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 சோர்ந்து போவான். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கரம் உங்க மேல உறுதியா இருக்கும். ஹல்லேலூயா. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கர்த்தர் உங்க குடும்பத்து மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். கடுகளவோ பயமில்லைங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவோ பயமில்லைங்க. மன மகிழ்ச்சியோடு பாடுங்க. இன்னொரு முறை தாலாட்டுவார், என்ன சீராட்டுவார், வாழாக்காமல் தலையாக்குவார். தாலாட்டுவார், சீராட்டுவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவோ பயமில்லைங்க. லோத்தை உள்ள இழுக்கும் போது நீங்க யோசித்து பாருங்களேன். லோத்து, நீ ஏன்பா அவங்களுக்கு முன்னால போய் நிக்கிற? அவங்களுக்கு நீ ஏன்பா வழி மறைச்சி அவங்களோட யுத்தம் பண்ண நிக்கிற? யுத்தம் என்னுடையது. இந்த அருமையான அதிகால வேளையில சொல்ற கர்த்தர், யுத்தம் என்னுடையது. நீ ஏன் மகளை கண்ணீர் வடிக்கிற? நீ ஏன் கவலைப்படுற? நீ உள்ளே வா, அவருடைய பிரசனத்துக்குள்ள உள்ளே இழுப்பாரு. நீ சபைக்குள்ள வர 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 அல்லது தேவ சமூகத்துக்குள்ள வர 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 உனக்கு தீங்கு செய்கிறவருடைய கண்கள் குருட்டாட்டம் பிடிக்கும். அவர்கள் அழுத்து போவார்கள். ஹல்லேலூயா. உள்ள இழுத்து உன்னை தைரியப்படுத்துவார். லோத்தை என்ன செஞ்சிருப்பார்? நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். கர்த்தருடைய கரம் உள்ள இழுத்து, அந்த தேவதூதர்கள் உள்ள இழுத்து லோத்தை முதுல தட்டியிருப்பாங்க. நீ பயப்படாத, நீ பயப்படாத. அவரை ஆற்றி தேற்றிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தகப்பனாய் இந்த இடத்துல ஒரு உலாவிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எல்ஷடாய் அவருடைய நாமம், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எல்ஷடாய் என்று சொன்னால் 2 அர்த்தம் உண்டா. ஒன்று, தாயின் மார்புடையவர். அதாவது ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க அந்த ஆற்றி தேற்றி அப்படி இருப்பாராம் எல்ஷடாய்னா. 2வது என்னன்னா, பராக்கிரமம் செய்யும் பயத்தை உடையவராம். அவருடைய ஆம்சம் அவ்வளோ பெருசாக இருக்குமா, பராக்கிரமம். இந்த 2 அர்த்தம். இன்னைக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல எல்ஷடாயாவாய் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவர் தாயை போல உங்களை அரவணைப்பார் உங்கள் இறுதி நாட்கள் வரையிலும். 2026 வரையிலும் இல்லை, பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, நீ வாழ்கிற நாள் வரையிலும் அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் தாயின் மார்பையுடைய தேவனாய் இருக்கிறபடினால் ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை மென்னும் தேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 4வதாக யோவான் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 9:11. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். எத்தனையோ குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்தாங்க. ஒரு குருடன் சொன்ன, தாவீதின் குமாரனே, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் கேட்டார். நான் பார்வை அடையணும்ப்பா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு அவ்வளோதான். உடனே பார்வை அடைஞ்சிட்டார். உடனே பார்வை. ஆனால் இந்த குருடன் ஏன் ஆண்டவர்
உமிழ்நீர்னாலே சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் பூசி அவனை போய் சீலவாம் கோலத்தில் போய் கழுவுன்னு சொன்னார். அப்படின்னா குறிப்பு சொல்லுது, அந்த குருடனுக்கு கண்ணு இருந்துச்சு ஆனால் பார்வை இல்லை. இந்த குருடனுக்கு கண்ணே இல்லையா. ஹல்லேலூயா. அவர் சேர உண்டாக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த ஏதேன் தோட்டத்தில் ஹல்லேலூயா ஒருவர் ஆதாமை உண்டாக்குவதற்கு ஒரு மண்ணை பிசைந்து ஒவ்வொரு அவயமாய் உருவாக்கினதை போல இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சேரை உண்டாக்கினார், ஒரு மண்ணை உண்டாக்கினார். அவன் தாயின் பிறந்தது முதல் கண்ணே இல்லாம பிறந்துட்டான்னு இல்லாத ஒரு அவயத்தை எப்படி ஆதி நாட்கள்ல உருவாக்கினாரோ அதே போல இங்கு கண்ணை அழகா சேத்துல உண்டாக்கி அந்த கண்ணை வச்சுட்டு போய் கழுவுன்னு சொன்னாரு. பாருங்க, அவனுக்கு கண்ணு மட்டும் உருவாகல, பார்வையும் வந்து விட்டது. இந்த அருமையான காலவெளியில் ஒன்று சொல்ற, அவருடைய கரம் என்ன தெரியுமா? இல்லாத ஒன்றை உங்க வாழ்க்கையில உருவாக்கும். அல்லேலூயா. இருக்கிறத மேக்கப்படுத்துற தேவன் அல்ல, இல்லாதது உங்களுக்கு உண்டாகும். இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? மரியாள் கேட்டா, ஆனால் வேதம் சொல்றது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே வார்த்தை ஒழுங்கினமாக இருந்த பூமி உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இந்த அருமையான வருடத்தின் முதல் நாள் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ எதெல்லாம் இல்லையோ இன்னைக்கு கர்த்தர் சேரை உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களுக்கு அழகான கண்ணை உண்டாக்கும், அவருடைய கரம் உங்களுக்கு அழகான கணையத்தை உண்டாக்கும், அவருடைய கரம் உங்களுக்கு அழகான லிவரை உண்டாக்கும், அவருடைய கரம் உங்களுக்கு அழகான ஒரு இருதயத்தை உண்டாக்க என் தேவனுடைய கரத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இல்லாததை கர்த்தருடைய கரம் வருகிற நாட்களில் உருவாக்கும். இது எப்படி ஆகும்? இந்த வார்த்தை மறுபடியும் என் சிந்தையில் வருது. யாருக்கோ இந்த கேள்வி உங்கள் இருதயத்தில் இது எப்படி நடக்கும்? நடக்கும், நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. 34 வருஷம் ஆச்சுங்க. அந்த ஒரு கரத்தை நான் பார்த்தேன் பாருங்க. அந்த கரம் தாங்க நான் வலிக்கு விழும் பொழுதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்துச்சு, தான் தடும்பரும் பொழுதெல்லாம் என்னை தாங்குச்சு. அல்லேலூயா. நான் என்னை வெட்கப்படுத்துவதற்கு என்னை சூழ்ந்து கொண்ட எதிராளிகளுக்கு முன்பாக என் மகன் என்று சொல்லி அவருடைய நேச மார்போடு அந்த கரந்தாங்க என்னை அரவணைச்சது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லையமா போட்டு நிற்கிறதுக்கு காரணம் ஏன் தகுதி அல்ல, என் அப்பாவுடைய கரம் என் மேல இருக்கிறபடினால அந்த கிருபை. ஹல்லேலூயா. அந்த கரம் உங்க மேல இருக்கும், அந்த கரம் உங்கள் மேல இருக்கும். ஆதாம மண்ணினால உருவாக்குனது போல அந்த கண்ணே இல்லாத குருடனுக்கு கண்ணை உருவாக்கின கரம் இந்த அருமையான கால வேளையில இல்லாத அத்தனை உங்களுக்கு உருவாக்கும். உங்களுக்கு தேவையானதை உண்டாக்கி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஈசாக்கு பலிபீடத்தின் மேல ஆபிரகாம் படுக்க வச்சு அவர் கத்தியை ஓங்கிட்டார் பலி செலுத்த. அவர் ஒரு நம்பிக்கை இருந்துச்சான், என்னை கத்தியில் குத்துற போது வந்து தடுப்பார் இல்லை, நான் பலி செலுத்தின உடனே அவனுக்கு உயிர் கொடுப்பார் இல்லை, நான் பலி செலுத்தி அவனை நான் நெருப்பில் தகனிச்சு அந்த சாம்பல் இருக்க பாருங்க, அந்த சாம்பல்ல இருந்தும் எனக்கு ஒரு ஈசாக்க உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தான். இந்த அருமையான காலவேளையில் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்ல போகிற தேவனுக்கு முன்பாக உங்கள் விசுவாசம் பெரிதாய் மாறட்டும். உங்கள் விசுவாசத்தின் அளவை கூட்டுங்க, உங்கள் பரிசுத்தத்தின் அளவை கொஞ்சம் கூட்டுங்க, ஜபத்தின் அளவை கொஞ்சம் கூட்டுங்க. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேருக்கு ஜபம் இருக்கலாம், வேத வாசிப்பு இருக்கலாம், ஆனால் விசுவாசம் மட்டும் கொஞ்சம் முக்காடு பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டோட நாமத்தினால சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு ஆசீர்வாதம் இந்த நாட்கள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. விசுவாசத்தை கூட்டுங்க. கடைசியாக 5வது 1 ராஜாக்களின் புஸ்தகம்
18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு ஓடி வரான். இவனுக்கு ரதமே இல்லாமல் அந்த ஆகாப்புக்கு முன்னால் என்ன பண்ணான்? ஓடினான். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் அரசனுக்கு முன்னால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் ஓட செய்வார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை 25 வரையிலும் உங்களுக்கு பின்னால் எல்லாத்துக்கும் பின்னால் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டோட நாமத்தினால் சொல்கிறேன், எலியாவின் மேலிருந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே என் மேலே வருமானா ரதத்துக்கு முந்திக் கொள்வீர்கள். குதிரையினுடைய ஓட்டத்தை விட உங்கள் வேகம் அதிகமாய் ஓடுவீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை இழுத்து செல்லும். கர்த்தருடைய கரம் உங்களை முன்பாக ஓட வைக்கும். பின்னால் ஓட வைக்காது, முன்னால் ஓட வைக்கும். உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் உங்களை முன்னால் ஓட வைக்கும். இத்தனை வருஷம் நீங்கள் பின்னால் ஓடி வரீங்க இல்லையா? உங்கள் சபையில் எத்தனையோ குடும்பத்துக்கு பின்னால் ஓடி வரீங்க இல்லையா? உங்கள் சொந்த சகோதரில் உங்களை பகைச்சி ஓரம் கட்டின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஒருத்தரும் உங்களை ஓரம் கட்ட முடியாது. கர்த்தர் உங்களோடு இருந்தா, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்தா, ஹல்லேலூயா, நீங்க தனியான நபர் அல்லவே அல்ல. உங்க மேல இனிப்பு இருந்தா எறும்பை நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஒரு சுகர் கோட்டிங் மாதிரி ஒரு அபிஷேக கோட்டிங்கை கர்த்தர் உங்கள் மேலே, ஒரு அனாயிட்டிங் கோட்டிங்கை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அந்த அனாயிட்டிங்கை நிறைய பேர் இழுக்க போது பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் காலை வேகமாக இழுத்து செல்ல போது முன்னால் ஓடு, முன்னால் ஓடு. ஹல்லேலூயா. நீ பின்னால் ஓடுனது போதும், உன் வாழ்க்கை பின்னால் இருந்தது போதும், முன்னால் ஓடு. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, கேரித்த ஆற்றண்டில் என்ன செய் ஒளித்திரு. அங்கே யாருமே வரல. காகந்தான் என்ன பண்ணிச்சான்? அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சான். யாருமே இல்லாத இடத்திலும் கூட என் அப்பாவால் போஷிக்க முடியும் என்பதை எலியாவின் மூலமாக கர்த்தர் இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு யாரும் இல்லை, என்னை சபையில் யாரும் கண்டுக்கல, பாஸ்டர் என்னை கண்டுக்கல, எனக்கு சப்போர்ட் பண்ண வரல, என்னை அமுக்க நினைக்கிறாரு. மரமண்டை, கர்த்தர் உன் கூட இருந்தா ஒருத்தரும் உன்னை அமுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. இந்த சபையில் உருன்னு இருக்கிறதெல்லாம் இன்னையோடு நிறுத்திடுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியை பார்த்தா உருன்னு போகிறது. என்னை யாரு உன்னை எதுக்கு கண்டுக்கணும் கேட்குறேன். என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டேன். நீ பேசுறியா? முதல்ல எனக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். நீ என்ன சாதிச்சாய்? வயலுக்கு வந்தாயா? ஆண்டவருக்காக நீ என்னதான் செஞ்ச? சபைக்காக என்ன செஞ்ச? யாரை கேட்கிறாய்? சில சுடுமரம், இந்த தொட்டாசி நீங்கள் செடி இருக்கும் பாருங்க, சபையில் சில சுடுமோர செடிலாம் இருக்கும். அவங்கள பார்த்தா பேசுறதுக்கே பயமாக இருக்கும். நமக்கு நானே பயப்படுறேன். ஐயோப்பா, இது ஏதாவது நம்ம இப்படி பேசுவோம், அதை அப்படி எடுத்துக்கோம். அதனால பேச சுருக்கிறது. சுருக்குனா அது சொல்லும், ஏன் என்கிட்ட மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? நீ சுடுமோற தப்பாக புரிஞ்சுக்கிற. இன்னும் இந்த 2026 இந்த ஓரம் கட்டிட்டு போகிறது, சபையை விட்டு முறுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தில் உங்களை இழுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுதான் உங்க குடும்பம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்த உங்க பின்னால் நான் கூட வருவேங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்க கூட எரும மாடு கூட வராதுங்க. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தா
யார் வேணா நம்ம பின்னால வருவாங்க. கர்த்தர் மட்டும் உன் கூட இல்லைன்னா எரும மாடு கூட வராது. அல்லேலூயா. இப்போ யார் மேலே கோவப்படணும்? எரும மாடு மேலே இல்லை, நான் தான் காரணம். எனக்கு அவங்க அனுதாபம் செய்ய மாட்டாங்களே, எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. நான் பார்க்க வேண்டியது அவங்களே இவங்களே அல்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானங்க, சபையில் யார் மேலே தான் கோச்சிக்கிட்டு இருந்தா, பாஸ்ட் மேலே கோச்சிக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இல்லைங்க. வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க உங்களுக்கு வேலைக்காரனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு எங்களை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் தான் உங்களுக்கு புல்லை போட்டு ஆகணும், புண்ணாக்க போட்டு ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சாப்பிட மாட்டேன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த சபையில் எனக்கு இது தராங்க, இந்த சபையில் அது தராங்க, வைத்தால போகும். தாய்ப்பாலுக்கு ஈடா வருமா கடைப்பாலெல்லாம்? ஸ்தோத்திரம். தாய்ப்பால் எதுன்னா கர்த்தர் உங்களை எந்த மந்தையில் வச்சிருக்கிறாரோ அதுதான் தாய்ப்பால். ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும். தாவீது நின்னாரு. சொந்த சகோதரர்கள் பகைச்சாலும் கூட அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால, கர்த்தருடைய கரம் அவன் மேலே உறுதியாக இருந்தபடினால எல்லா சகோதரர்களுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்திட்டாரு. யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால, யோசேப்பு மேல கர்த்தருடைய கரம் இருந்தபடினால குழியில தள்ளின சொந்த சகோதரருக்கு முன்னால கர்த்தர் மேல உயர்த்தி கொண்டு வந்துட்டாரு. அதனால என்ன அவன் குழியில தள்ளிட்டான், ஏன்னா இவனை என்ன ஒதுக்கிட்டான், இவனை கேள்வி கேட்டான். இந்த புலம்பல் புஸ்தகத்தை தயவு செய்து உங்க வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நீக்கி ஒரு சங்கீத புஸ்தகத்தை எழுத ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் நாவிலே இருக்கும். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆமாங்க, ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே உம்முடைய கரை என் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கரை என் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ரொம்ப உறுதியாக பிடிச்சிருங்க. ஆமாம், என் கரம் அவன் மேலே உறுதியாக இருக்குன்னு சொன்னீங்களே, உம்முடைய கரை என் மேலே உறுதியாக இருக்கட்டும். அது போதும். ஹல்லேலூயா. நான் துக்கப்படும் பொழுது மற்றவங்க யாரெல்லாம் என்னை ஏந்துறாங்களோ தாங்குறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அப்பா என்னை ஏந்துவார். ஹல்லேலூயா. ஏந்திடுவார், தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார், ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. யோர்தான்ல இருந்து அப்புறம் சாரிபாத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். நம்ம நினைக்கிற சாரிபாத்துனா சரி பாவம் ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கார், ஆகாப்புக்கு பயந்து, இஸ்ரேலுக்கு பயந்து. ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா சாரிபாத்து யாருடைய ஊருன்னா அந்த எசபேலுடைய ஊர். அது ஆகாப்புடைய மனைவி. யார் கொல்லணும்னு நினச்சி தீவிரித்து சுற்றுறாலோ அவளுடைய ஊருக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ போப்பா உள்ளே போ, சாரிபாத்துக்குள்ளே போ, எவன் வந்து உன் மேலே கை வைக்கிறான்னு நான் பார்க்குறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரித்திர புஸ்தகம் சொல்லுது சாரிபாத் வந்து ஒரு இராணுவ கேம்ப் இருக்கிற இடமா. இராணுவ கேம்ப், அப்படியே மந்தையாக இராணுவம்லாம் அங்கே தான், ட்ரைனிங்கு எல்லாம் கேம்பே அங்கே தான். அந்த தேசத்தையே காக்கிற அத்தனை இராணுவத்துக்கும் முன்னால் அவன் மறைஞ்செல்லாம் போகலங்க. அவர் பாட்டு போகிறாரு வராரு, விதவை வீட்டில் போகிறாரு. அந்த பானை ஸ்தோத்திரம் நல்ல பானையா ஓட்டப்பானையான்னு தெரியல, ஆனால் ஒரு எலியாவின் ஊழியக்காரன் கரம் படும் பொழுது அந்த சொத்த பானை கூட எவ்வளவோ விசேஷமான பானையாக மாறிச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதாரம் ஒருவேளை சொத்தையாக இருக்கலாம், இன்னைக்கு கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் அதை மேலே இருக்கும். எங்கே வச்சு ஆசீர்வதிக்கிறாருன்னா சாரிபாத்தில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பிரச்சனையே எங்கேருந்து வந்தால் சாரிபாத்து ஊராளாகிய எசபேல்கிட்ட தான் பிரச்சனை வருது. ஆண்டவர் பார்த்தார், ஊரில் வச்ச
நீ எதை மலையா இராணுவத்தை நம்பி இருக்கிற அந்த இராணுவத்தை வச்சு எந்த இராணுவத்தின் மீதும் என் கரம் யார் மேலே இருக்கோ எந்த இராணுவம் அவனை தொட முடியாது, எந்த எசபேல் அவனை தொட முடியாது. பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணுனாங்களோ, ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் அப்படி மூடி வச்சுருங்க, எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, இவங்க என்ன திட்டுறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீங்கள நான் பார்க்க வேண்டியது, தாயின் கருவிலே என்னை ஒருவர் முன் அறிந்தார். இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை வாழ வைக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எந்த மனுஷன் நம்பாதீங்க. ஆமாம், அதுக்காக நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி மதிக்காமல் போகாதீங்க. சில ஆட்கள் ரொம்ப அவங்க நடையே பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒடுக்கி அடக்கி கொஞ்சம் அடக்கமாக என்ன செய்யுங்க. ஆனால் அதே சமயத்தில் எந்த மனுஷனும் என்னை உயர்த்த முடியாது, எந்த மனுஷனும். ஆமாம், நம்ம போர்டில் கூட எழுதி போட்டோம்ல, மனுஷர்கள் கொடுத்தா நிறையாது, கர்த்தர் கொடுத்தா குறையவே குறையாது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே உறுதியாக இருக்கும், அவருடைய புயம் உங்கள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அரவணைப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட போகிறோம், நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட போகிறோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். இன்றைக்கி நம்ம 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். அந்த தலைப்பு உங்களுக்கு ஞாபகப்படுத்த, மற்றவர்களுடைய சுய லாபத்திற்காக ஒதுக்கி தள்ளப்பட்ட தாவீதுகளை கர்த்தருடைய கரம் உயர்த்தியது. அதே கரம் நீங்கள் மற்றவர்கள் சுய லாபத்திற்காக உங்களை ஓரங்கட்டி இருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். இரண்டாவதாக, ராகேல் வருத்தமாய் பெற்றெடுத்தபடியால் பெனோனி வருத்தத்தின் மகன் என்ற நிலையை அவருடைய தகப்பன் வலதுகரத்தின் மகனாய் மாற்றினது போல, உங்கள் பிறப்பில் சிலருக்கு துக்கம் இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கே துக்கம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பனுக்கு துக்கமாக இருக்கலாம். அந்த துக்கம் யாபேசை விட்டு எப்படி கர்த்தர் மாற்றினாரோ, இன்னைக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் நீக்குவாராக, துக்கத்தை கர்த்தர் நீக்குவாராக, அவருடைய எல்லையை பெரிதாக்குவாராக, கர்த்தர் அவருடைய கூடாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக, உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தோரிடமிருந்து கர்த்தருடைய கதம் பாதுகாக்கும். தீங்கு செய்தோர் அழுத்து போவார்கள். எத்தனை முறைப்பா இவனுக்கு நான் சூனியம் வைக்கிறது, ஆனால் இவனுக்கு ஒன்றும் ஆகலையே, எத்தனை முறைப்பா இவனுக்கு நான் செய்வனை வைக்கிறது, எத்தனை முறை நான் ஏவி விடுறது. ஸ்தோத்திரம். சென்னையில் பாஸ்டர் அப்படிலாம் நடக்குமா? உனக்கு தெரியாது, நடக்குது நடக்குது. சில சபைக்கு விரோதமாக, நம்ம சபைக்கு விரோதமாக சில ஏவல் பிசாசுகள் ஏவப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவர்கள் அழுத்து போவார்கள். சபைக்கு விரோதமாக ஏவப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் அழுத்து போகும். கர்த்தருடைய கரம் உங்களை விடுதலையாக்கும். உங்க சபையின் மேல் கர்த்தருடைய கரம் நிழலாய் நிற்கும். நான்காவதாக, கண்ணே இல்லாத அந்த குருடனுக்கு சேரை உண்டாக்கி, ஒரு கண்ணை உண்டாக்கி பார்வையை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பார்வை கொடுக்கிறது விசேஷம், ஆனால் கண்ணே இல்லாமல் இருக்கிற மனிதனுக்கு பார்வையை விட கண்ணை கொடுக்கிறது அதோட விசேஷம். அதே போல் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசேஷமானது தருவார். உங்களுக்கு இல்லாததை கர்த்தருடைய கரம் உருவாக்கி கொடுக்கும். ஐந்தாவதாக, உங்களை பின்னோக்கி தள்ளிய எல்லா தடைகளையும் மேற்கொண்டு கர்த்தருடைய கரம் உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கும், முன்னோக்கி செல்ல வைக்கும். அந்த ஆகாப்புக்கு முன்னால, அந்த ரதத்துக்கு முன்னால எப்படி எலியாவை கர்த்தருடைய கரம் ஓட வச்சதோ, இந்த அருமையான நேரத்தில் எத்தனையோ விஷயத்தில் பின்தங்கி இருக்கலாம், கர்த்தர் உங்களை முன்னால் ஓட வைப்பார். இஸ்ரவேல் ஜனமே, நீ பயப்படாதே,
நீ எந்த விதத்தில் இடறி விழ வேண்டாம். கர்த்தர் உனக்கு தெய்வமாய் இருக்கிறபடினாலே நீ பயப்பட வேண்டாம். அவர் எல்சடாய், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கம் உண்டு, உன் பக்கம் உண்டு. நேர்முழங்கால் போட முடிஞ்சவங்களுடைய நேர்முழங்காலில் நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாயின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கமும் தாராளமாய் உண்டு. ஆண்டவருடைய கிருபை உனக்கு தாராளம். தாங்கும் கிருபை தயவு இரக்கமும் தாராளமாய் உண்டு. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. உன்னுடைய யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உண்மை பண். ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உண்மை பண். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் யெகோவா உன் நீ பயப்பட வேண்டாம். ஏதும் பயம் வேண்டாம். விசுவாச அறிக்கை எழுதுங்க பார்க்கலாம் எல்லாரும். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இன்னொரு முறை எல்லாரும். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. கர்த்தருடைய கரம் உன் மேல உண்டு. புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கமும் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கமும் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும்
இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நம்ம எல்லாம் அப்படியே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord. சோத்திரம் 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 சோத்திரம். என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும் மகனே, என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறபடினால் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல விசுவாச வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கை எங்களோடு உறுதியாக இருக்கும், உம்முடைய புயம் எங்களை பலப்படுத்தும். இந்த அருமையான வருடத்தின் முதல் நாள் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழுத்து போவதாக. பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உண்டாவதாக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பத்தையும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் ஆண்டவரே, சம்பள உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகட்டும். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். காலேஜ் முடிச்சு என்ன செய்ய போகிறோம் என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு பயப்படாத, கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்தும். யாபேசினுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கினவர் உன் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்குவார். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், சுகவீனம் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை பெருக பண்ணி நன்மையினால் கிருபையினால் இடைகட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் மெய்ப்பிரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே.